ஷர்ட்டோட காலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஷர்ட்டுக்கே உண்டான பர்ஃபெக்ஷன் வந்து கிடைக்கும். ஷர்ட் காலர் அண்ட் கப்பில் அந்த கார்னரில் வந்து எப்படி ஷார்ப்பாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற டிப்பு தான் இப்போ பார்க்க போகிறீங்க. கம்மிங் ஜூலை மந்த் 15th and 17th மென்ஸ் ஷர்ட்டோட லைவ் ஒர்க் ஷாப் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த லைவ் ஒர்க் ஷாப்புடைய ஃபீஸ் வந்து 30% ஆஃபரில் இருக்குது. மறக்காமல் அவைல் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த கார்னர்ஸை ஸ்டிச் பண்ணும்பொழுது கார்னருக்கு முன்னாடியே நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு 4 to 5 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது 2 லேயருக்கு நடுவில் அந்த த்ரெட்டை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேனுவலாக ஒரு வாட்டி நீடில் வந்து கார்னருக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்ட பிறகு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க த்ரெட்டை உள்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் அந்த கார்னர்ஸ் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். தென் ஃபுல்லாகவே நம்ம வந்து கஃபை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கார்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு நல்ல பக்கத்துக்கு திருப்பிட்டு அந்த த்ரெட்டை நல்லா புல் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி புல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கார்னர்லாம் வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நல்லா புல் பண்ணிட்ட பிறகு அந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வெளியில் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் எல்லாமே ஷார்ப்பாக வந்து கிடைக்கும். த்ரெட்டை யூஸ் பண்ணாமல் பண்ண அந்த கார்னர் பார்த்திங்கன்னா பிளண்ட்டாக இருக்கும். த்ரெட்டை யூஸ் பண்ணி பண்ண இந்த கார்னர் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். காலர்ஸ் அண்ட் கப்ஸ் வந்து ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள்.